எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் கோவில்பட்டியிலிருந்து ஜெயந்தி பேசுகிறேன். நான் வந்து கந்தகுரு ஃபவுண்டேஷனில் கிரியா யோகம் எடுத்துகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆகுது. எனக்கு இதை அறிமுகப்படுத்தினது வந்து குரு ராமச்சந்திரன். அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக கிரியா எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எடுத்த பிறகும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை நம்மளால் வந்து உணர முடியும். நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த கிரியா யோகம் எடுக்க தான் உங்களுக்கு வந்து அது புரியும். அதாவது செய்கிறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முன்னாடியெல்லாம் எடுக்கிறதுக்கெலாம் வந்து கோவம் வரும், மற்றவங்க பேசலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ வந்து யார் பேசினா என்ன, பேசலைன்னா என்ன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். சரியா? இப்போ வந்து வெட்டி கதை, அடுத்தவங்களை பற்றி புரணி, இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது. அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கிரியா எடுத்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க நமக்குள்ள. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நமக்கு தன்னாலேயே வந்து அந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்குது. சரியா? நிறைய ஆற்றல், அதாவது ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு, ரிலாக்ஸாக இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது கிரியா எடுத்ததுக்கப்புறம். எடுங்க, பட் அதே சமயம் வந்து ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் எடுங்க. எடுக்க வந்து நிறைய உங்களுக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். சரியா? அதே சமயம் இன்னொன்று, பசங்களுக்கு வந்து அந்த இம் மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கு. அதை நம்ம சொல்லி கொடுக்கறத விட ஒரு 13 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா நம்ம குருஜி கிட்ட அறிமுகப்படுத்தி அவர் கையால தீட்சை கொடுத்து அதுக்கப்புறமா செய்யறதுனால அதுக்கு ஏகப்பட்ட பலன் இருக்கு. பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. சரியா? ஏன் பசங்களே எடுத்துக்கோங்க, நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் கிரியா செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு இப்ப நம்ம சொன்னா வந்து உடனே கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு. பொருளாதார ரீதியா சரி, மன ரீதியா சரி, நிறைய மாற்றங்கள், நிறைய நிம்மதி, சொல்ல முடியாத அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்கு. அதனால நீங்களும் இந்த கிரியா யோகத்தை நல்லபடியா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ஒரு நாள் கூட பிரேக் விடாம செஞ்சு நீங்களும் நாங்க அடைஞ்ச அந்த பலனை வந்து நீங்களும் அடைஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். ஓகேவா? அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குருஜி வந்து மகாமேரு அப்படின்ற ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து விருப்பம் உள்ளவங்க வாங்கி வீட்டில் வந்து செவ்வாய் வெள்ளி பூஜை பண்ணீங்கன்னா பொருளாதார ரீதியா நிச்சயமா வந்து மாற்றம் இருக்கு. அதை நாங்கெல்லாம் வந்து செஞ்சு பார்த்து உணர்ந்துட்டோம். உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லோருமே வந்து வாங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே? இதை வந்து முடிஞ்ச மட்டும் வந்து காலையில வந்து இந்த கிரியா யோகம் எடுக்கிறதுனால நிறைய நல்ல பலன்கள் கிடைக்குது உடம்புக்கு. அதாவது அந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தி கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு உடம்புக்கு வந்து ஒரு உற்சாகம், இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது வந்து உண்மை. இதை வந்து நாங்கெல்லாம் வந்து அனுபவிச்சு அனுபவ ரீதியா வந்து சொல்றோம். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி ஒரு இதை கிடைச்சதுக்கு வந்து நம்ம குருஜிக்கு வாழ்த்து, நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியா வந்து கிடைக்காதுங்க எல்லாருக்கும். நான் வந்து நிறைய மனசளவுல வந்து நிறைய சில நேரத்துல எல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆனா இந்த கிரியா எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப அந்த பாதிப்பெல்லாம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செய்ய உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. எனக்கு வந்து கால் வலி, சைனஸ் ப்ராப்ளம், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் வந்து குறைஞ்சி இப்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். சரியா? இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம குருஜி அவங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தின குரு ராமச்சந்திரனுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.